Praise the Lord. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து டஸ் பிளெஸிங் கம் ஃப்ரம் காட். இப்போ நிறைய இடத்துல ப்ரீச் பண்றாங்க, த லார்ட் வில் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி, ஆண்டவர் இன்னைக்கே உங்களை ஆசீர்வதிக்க போறார், நீங்க பெரிய பணக்காராக போறீங்க, காட் இஸ் கோயிங் டு கிவ் யூ திஸ் தட் எல்லாமே சொல்றாங்க. ஸோ ஐ வாண்ட் டு பாஸ் அ லிட்டில் பிட் அண்ட் ஐ வாண்ட் டு திங்க். என்னன்னா உங்களையும் திங்க் பண்ண சொல்ல வைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல ஆபிரகாம் ஆசீர்வதிச்சாரு, யாக்கோபு ஆசீர்வதிச்சாரு, எல்லாம் ரைட் தான். ஆனா அதுக்கப்புறம் வந்த சந்ததிகள் எல்லாமே மணி 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 வந்த பிறகு கடைசியில பார்த்தா ஆண்டரை விட்டு அவங்க தூரமா தான் போனாங்க தவிர இட் டிட் நாட் பிரிங் தெம் க்ளோஸ் டு காட். ஆசீர்வாதம் ரைட்டு, அந்த ஆசீர்வாதம் டிட் இட் மேக் தெம் டு கம் க்ளோஸ் டு காட்? நோ, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் ஆண்டவர் மலாக்கியோட முடிக்கலையே, ஒண்ணுமே பண்ண முடியல. ஜனங்களை வந்து தன் பக்கமா அவரால் திருப்ப முடியல. நிறைய ப்ராஃபிட்ஸை அனுப்பினாரு, பட் யாருமே செவியே கொடுக்கல. ஸோ இந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பீரியடோட பிளெஸிங்ஸ் மாதிரி தான் தெரியுது. ஆனால் நீங்கள் நியூ டெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் ஒரு புது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வைக்கிறார். நல்லா பாருங்க, ஏசப்பா வந்து ஒரு பெரிய ஒரு ஹெரோடோட பையனா பிறக்கல, இல்லை ஒரு பெரிய ஒரு ஃபேரசி குடும்பத்தில் பிறக்கல. அவர் பிறந்ததோ ஒரு சாதாரண ஒரு கார்பெண்டரோட பையனா தான் அவர் பிறந்தார். அதுலேயும் ஒரு ஹியூமிலிட்டி அவர் காட்டுறாரு. ரிச்சஸ் வெல்த் எதுவுமே கிடையாது அவருக்கு. அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபிஷர்மென், கண்டிப்பா படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அங்கேயும் அவர் வந்து அந்த படிப்பு ரிச்சஸ் அதெல்லாம் அவர் சூஸ் பண்ணவே இல்லை. அவரு கூட இருக்கவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷர்மென். சரி, ஏசப்பாவோட அவங்க 12 சீஷர்கள் நடந்தாங்க, ரைட்டு. அப்போ நிச்சயமா ஆண்டவர் வந்து நிச்சயமா அவங்கள பிளஸ் பண்ணிருக்கணும். ஏசப்பாவை ஃபாலோ பண்ண எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அப்படி பண்ணுவாங்க சொல்றாங்கல்ல. அப்ப நிச்சயமா வந்து பீட்டர் ஜான்லாம் வந்து ஆஹா ஓஹோன்னு பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டியிருக்கணும், அப்படியே ரிச்சஸ் அவங்களுக்கு அவங்க வீட்டுல நிறைய ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கணும், அப்படி இருந்திருக்கணும். ஆனா அப்படி கிடையாது. ஏன்னா எப்படி நம்ம சொல்றோம்னா, பீட்டர் வந்து ஏசப்பா வந்து இறந்து அவர் டிசென்ட் ஆகி போன பிறகு ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா 3:6 பாத்தீங்கன்னா பீட்டரும் ஜானும் ஒரு டெம்பிள்ல போய் ப்ரே பண்ண போறாங்க. அங்க ஒரு லேம் மேன் வந்து அங்க உட்காந்துருக்கான், ஒரு யங் மேன். அப்ப அவன் வந்து ஹி இஸ் லுக்கிங் அண்ட் டு பீட்டர் அண்ட் ஜான் பிகாஸ் ஹி குடன்ட் வாக். அப்ப பேதரும் ஜானும் அவரை பார்த்துட்டு, நீ எதுக்காக என்ன பாக்குற, எங்க கிட்ட சில்வரும் கோல்டும் எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. உண்மையாவே அவர் ரிச்சா இருந்தா என்ன பண்ணிருப்பாரு, ஒரு 2 சில்வர் காயின் ஒரு கோல்டு காயின் கொடுத்துருப்பாரு. ஆனா அவர் தெளிவா சொல்றாரு, we are not rich, so we don't have anything, but we have one thing, what, in the name of Jesus Christ get up and walk ன்னு சொல்றாரு. ஸோ ஆண்டவர் அவங்க கூட இருந்துட்டு போன பிறகு அவங்களை ஆசீர்வச்சிட்டு நீங்க பலுகி பெருகுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுக்கு சில்வர் கோல்டு இப்படி இருக்கும் அப்படிலாம் எதுவுமே பிளஸ் பண்ணல. ஆண்டவர் என்ன பண்றாரு, ஹோலி ஸ்பிரிட் அவங்க கிட்ட அனுப்பி ஒரு பவர் ஃப்ரம் ஆன் ஹை அதை மட்டும் தான் கொடுத்துட்டு போறாரு. ஸோ பாருங்க, இப்ப அவங்க சொல்றாங்க எங்ககிட்ட சில்வர் கோல்ட்லாம் எதுவுமே இல்லை, நீ எங்கிட்ட பாக்குறது பிரோஜனம் இல்லை, ஏன்னா எங்கிட்ட ஒண்ணுமே இல்லை நான் கொடுக்கறதுக்கு. ஆனா இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் கெட் அப் அண்ட் வாக், என்கிட்ட கர்த்தரோட ஆவியானவர் இருக்கிறாரு, அவரோட பலத்தினால நீ ஏஞ்சி நடன்னு சொல்றாங்க. ஸோ ஹவு பியூட்டிஃபுல் இஸ் திஸ் வேர்ஸ். அண்ட் என்ன ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னா, ஜிஎஸை ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அது எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது எனக்கு அப்படி சாத்தியமா தெரியல. ஜிஎஸை ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும். அவர்கிட்ட நிறைய நம்ம கத்துக்கலாம். அவரோட ஆக்சுவலா பார்த்தா என்ன சொல்றாருன்னா, ஜிஎஸ் வந்து சாலை வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு வசனம் இருக்கு பாத்தீங்களா, ஆக்ட்ஸ் 9:16 சாலை குறிச்ச ஒரு திருக்கசனம் என்னன்னா, he is being chosen to suffer for my name. அப்பனா சவுல எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாருன்னா, டு பிகம் ரிச், டு பிகம் ஃபேமஸ், டு டூ லாட் ஆஃப் மிராக்கிள்ஸ் அப்பெல்லாம் கிடையாது. டு சஃபர் ஃபார் மை நேம், எனக்காய் அவன் பாடுகள் படணும். பாத்தீங்கன்னா ஏசப்பா பாடுபட்டு தான் உயிர் தெழுந்து போனார், சிலுவையில மறிச்சு உயிர் தெழுந்து போனார். அவரோட ஃபாலோ பண்ண எல்லா டிசைபிள்ஸுமே பாடுகள் பட்டு தான் மறித்தாங்க என்றது ஹிஸ்டரி சொல்லுது. ஸோ அவரை நம்ம ஃபாலோ பண்ணும் போது அவர் என்ன அதான் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ மீ டேக் அப் யோர் கிராஸ் அண்ட் ஃபாலோ மீ. அப்பனா நீ என்ன வந்து பின்தொடரும் போதும் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்தொடர். சிலுவைனா லிட்ரல் மரம் இல்லை, அந்த சிலுவை மாதிரி ஒரு மரம் கிடையாது. அப்புறம் நான் பாடுகள் பட்டது போல நீங்க பாடுபட்டாதான் ஹெவன்ல உங்களுக்கு கிரீடம். இங்க நீங்க சொபிஸ்டிகேட்டா வாழ்ந்தீங்கன்னா இங்க உலகத்துல உங்களுக்கு ரிச்சஸ் கொடுக்கறதா, அது என்னால உண்டாரு ரிச்சஸ் கிடையாது. நல்லா பாருங்க, இஃப் த வேர்ல்ட் ஹேஸ் ஹேட்டட் ஹிம், அப்பனா ஏசப்பாவை வந்து இந்த வேர்ல்டு ஹேட் பண்ணுச்சு. அதை நம்ம பைபிளே படிக்கிறோம். ஏசப்பாக்கு ஒன்றும் பெட் ஆஃப் ரோசஸ் கிடையாது, எல்லாமே முச்செடி மாதிரி தான் இருந்துச்சு. அவர் நன்மை செய்தார், தீமை தான் அனுபவிச்சார். அவரை சிலுவில அரைஞ்சாங்க, அவரோட டெத் பயங்கரமா இருந்துச்சு. அப்போ அந்த வேர்ல்ட் ஹேட்டட் ஹிம். அப்ப அவரை ஃபாலோ பண்ற அப்ப நம்மள மட்டும் அதை நேசிக்குமா, நம்மளுக்கு மட்டும் அது ரிச்சஸ் கொடுக்குமா, நம்ம மட்டும் அந்த உலகத்துல ஆஹா ஓஹோன்னு இருக்க முடியுமா? கிடையாது. நம்மளுக்கு ஆண்டவர் என்ன தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுவாரு, அவ்வளவுதான். தவிர நம்ம வில் பிகம் ரிச்,
when we pray to God, God வந்து பயங்கரமா நம்மள ஹைல கொண்டு போவாரு, பெரிய பெரிய கம்பெனிஸ் நம்மளுக்கு கொடுப்பாரு, நம்ம வேற லெவல்ல இருப்போம். இல்ல இந்த உலகம் நம்மள ஹேட் பண்ணும். If we hate the world will hate us. அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. Jesus hated the world and the world hated him. The same way when we follow, நம்ம ஏசப்பா பின்தொடரும் போது, நம்ம அவரோட பிள்ளைகளா இருக்கும் போது, நேச்சுரலா யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம வந்து எப்படி, அப்ப வேர்ல்டு நம்மளுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன அர்த்தம்? we are loving the world. அப்ப வேர்ல்டோட குறிய எல்லா என்டர்டைன்மெண்ட் நம்மளுக்குள்ள இருந்தா நிச்சயமா நம்மளுக்கு அது வந்து சாதகமா இருக்கும். நம்மளுக்கு ஈஸி கோயிங்கா இருக்கும். நம்மளுக்கு வேர்ல்டு கஷ்டமாவே இருக்காது. நம்மளுக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணும் வேர்ல்டு. அப்பயே நம்ம டவுட் இருக்கும், நம்ம ஆண்டர் பின்னாடி போறோமா இல்லையா. உங்களுக்கு பாடுகள் வரலன்னா நிச்சயமா யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். ஆர் யூ ரியலி ஃபாலோயிங் ஜீசஸ்? பிகாஸ் ஜீசஸ் தெளிவா சொல்லியிருக்காரு, the world will hate you if you hate the world because it hated me first. The same thing goes with us. உலகம் என்றது என்னது? ரிச்சஸ், ஆடம்பரமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, எந்த பிரச்சனைகள் இல்லை, எந்த ஒரு கவலைகள் இல்லை. அப்படி இருந்துச்சுனாலே யூ ஆர் லவிங் த வேர்ல்ட் அண்ட் the world is loving you. இல்ல நான் ஆண்டவரை ஃபாலோ பண்றேன், ஆனா எனக்கு பயங்கரமான பாடுகள், சரீரத்துல வியாதி இருக்குது, வேதனைக்கு, என் பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, அப்புறம் எனக்கு சரியான கணவர் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, பண கஷ்டம் இருக்கு, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா நிச்சயமா வந்து நீங்க ஆண்டவர் நேசிக்கிறாரு, ஆனா ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை போஷிப்பார். இந்த உலகத்துல உங்களை சஸ்டெயின் பண்ண வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியும், நிச்சயமா உங்களை வந்து விட மாட்டார். என்ன தேவையோ அது கொடுப்பார். ஏன்னா அவர் எதுக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னா, ஹீஸ் ப்ரிப்பேரிங் யூ ஃபார் அனதர் வேர்ல்ட். அப்பனா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகத்துக்கு அவர் எங்க போனாரோ அங்க நம்மளை ரெடி பண்ணும் போது, இங்க எப்படி அவர் வாழ்ந்தாரோ அதே மாதிரி நம்ம வாழணும்னு நினைக்கிறார். எப்படி பேதுரு வாழ்ந்தாங்க, எப்படி ஜான் வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி நம்மளும் வாழணும். இஃப் வி ஆர் a true disciple of Jesus Christ. இல்லைன்னா இந்த உலகம் உங்களை நேசிக்கும், நீங்க ஹையர் லெவல்ல போவீங்க, நீங்க போட்டதெல்லாம் வாய்க்கும். அப்பனா உங்களை தூக்கி தூக்கி போகும்போது என்ன ஆகும்? பணம் இன்க்ரீஸ் ஆகும். நேச்சுரலி யூ வில் கோ அவே ஃப்ரம் காட். உங்களுக்கு ஒர்க் ஷெட்யூல் அதிகமாகும் போது யூ வில் நாட் பி கமிங் டு சர்ச். ஏன் உங்களோட மைண்ட் ஃபுல்லா வந்து ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணாதான் நம்மளுக்கு ஏர்ன் பண்ண முடியும் சேலரின்னு. ஸோ திங்க் அபவுட் இட். உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுறீங்க நீங்க உலகத்துல, நீங்க யோசிக்கணும், இஸ் இட் ஃப்ரம் காட் ஆர் இஸ் இட் ஃப்ரம் சேட்டன்? இஸ் சேட்டன் பிளெஸிங் யூ அண்ட் டிராயிங் யூ அவே ஃப்ரம் காடா யோசிக்கணும். பிசாசு உங்களுக்கு எல்லா ரிச்சஸும் கொடுத்து நீ ஏசு பக்கம் போகாத, வா இந்த பக்கம் வா, டெல் தம் யூ ஆர் பிஸி. சர்ச்சில் யாராவது கேட்டாங்கன்னா ஐ எம் பிஸி பிகாஸ் யூ ஆர் பிஸி வித் த வேர்ல்டு. ஸோ அப்போ வேர்ல்டு உங்களுக்குள்ள இருக்கும் போது ஹவு கேன் யூ லவ் ஜீசஸ்? நோ, இட் இஸ் இம்பாசிபிள். யூ cannot serve two masters. At a time நீங்க ரெண்டு பேரையும் நீங்க சேவிக்க முடியாது. ஒன்னு ஜீசஸ்னா ஜீசஸ், இல்லைன்னா சேட்டன்னா சேட்டன். ஸோ this is what I want to emphasize. Blessing from God will give you peace. It will not be overloaded-ஆ இருக்காது. அதிகமான blessing கொடுத்து பயங்கர riches கொடுத்து நீங்க ஆண்டரை மறக்கிற மாதிரி ஆண்டர் வைக்கவே மாட்டார். லிமிட்டடா இருக்கும். அன்றண்ட தேவையில சந்திக்கிற அதுதான் மன்னா வந்து எடுத்தோடனே குவிச்செல்லாம் கொடுக்கல ஆண்டவர். அன்றண்ட நாளைக்கு மன்னா தேவைப்பட்ட மன்னாவை ஆண்டர் வானத்துல இருந்து அனுப்பினாரு. அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதை எக்ஸ்ட்ராவா கலெக்ட் பண்ணி வச்சாங்கன்னா அது புழு பூத்துருமா. அப்ப அதுல கிளீனா சொல்றாரு, அன்றண்ட தேவைக்கு நான் உனக்கு சந்திப்பேன், எக்ஸ்ட்ராவா நீ சேர்த்து வைக்க வேண்டாம். ஏன்னா பிகாஸ் we are going to leave this world and going to heaven. அந்த நம்பிக்கை இருந்தா நிச்சயமா நம்ம இங்க சேர்த்து வைக்க மாட்டோம். நம்ம இங்க வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ண மாட்டோம். நம்ம பிளாட்ஃபார்ம் அங்க ரெடி பண்ணுவோம். பரலோகத்துல நம்ம என்ன சேர்த்து வைப்போம்? பரலோகத்துல நம்ம போகும்போது how does God invite us? Well done my servant சொல்வாரா? உனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்ல போறாரா? It depends upon how you live on this earth. So அதனால I just want to emphasize in this video that blessings of God நீங்க வந்து யோசிக்கணும், is it from Satan or it's from God? If God blesses, it will not be like abundance, பயங்கரம், உங்களால் டைமே இல்லை சர்ச்சுக்கு வர, அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. You will have time for spending in church and you have whatever you need. என்ன உங்களுக்கு தேவையோ அதை ப்ரொவைட் பண்ணுவார். உங்களுக்கு சர்ச் வரத்துக்கும் டைம் இருக்கும். அப்படின்னா God is leading you and உங்களுக்கு சஃபரிங்ஸ் இருக்கும், நிச்சயமா உங்களுக்கு உண்டு. ஏன்னா உங்களுக்கு பிரதிபலன் வேணும்ல. இங்க நீங்க டெஸ்ட் எழுதாதான் அங்க பாஸ் பண்ண முடியும். டெஸ்ட் எழுதாம நீங்க எப்படி ஐஐடிக்குள்ள போக முடியும்? இப்போ ஐஐடி தான் ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் they aim for JEE, நீட், மெடிக்கல் எக்ஸாம். கஷ்டப்படாம எப்படிப்பா உங்களுக்கு கிடைக்கும்? நீங்க கஷ்டப்படணும், நைட் அண்ட் டே நீங்க கண்டுபிடிச்சு படிக்கணும், ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எல்லாரும் போய் டூர் போனா நானும் டூர் போக முடியாது. எக்ஸாம் டைம் அப்போ நீ வில் பி வெரி மச் டென்ஸ்ட், பயங்கரமா படிக்கணும். இந்த கேள்வி கேட்டா எப்படி ஆன்சர் பண்ணணும்? ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸ், ஐஐடி நீட் எல்லாம் ரொம்ப டஃப்பான எக்ஸாம்ஸ். அதை நீங்க அழகா அட்டன் பண்ணி அதை நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாதானே யூல் பி உள்ள ஐஐடிக்குள்ள போக முடியும். ஸோ தி பேசிக் குவாலிஃபிகேஷன் இஸ் JEE மெயின்ஸ் அண்ட் JEE அட்வான்ஸ். அதே மாதிரி நீட்டுக்கும் அந்த என்ட்ரன்ஸ் இல்லாம நான் போய் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணா இட்ஸ் இம்பாசிபிள். த சேம் வே கோஸ் வித் பரலோக ராஜ்யம். இங்க சஃபர் பண்ணாம இங்க லக்ஸுரியோட நான் இருப்பேன்,
பட் ஐ ஃபாலோ ஜீசஸ் கிரைஸ்ட், நான் சர்ச்சுக்கு போறேன் தான், ஆனா நான் ஆண்டிருக்க எந்த சஃபரிங் எல்லாம் படலைன்னா ஐம் ஓகே, காட் இஸ் பிளெஸிங் மீ அப்படின்னா நீங்க கண்டிப்பா டவுட்ஃபுல்லா தான் யோசிக்கணும். வில் யூ என்டர் த கிங்டம் ஆஃப் காட் வித் நத்திங் இன் யூர் ஹேண்ட்? நீங்க ஒண்ணுமே படிக்காம எப்படி நீட் எக்ஸாமோ ஐஐடி போய் நீங்க எப்படி என்டர் பண்ண முடியும்? உங்களுக்கு முன்னாடி போனவங்களாம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஐ ஒர்க் வெரி ஹார்ட், இதெல்லாம் படிச்சேன், இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் நம்ம உள்ள போக முடியாது. சேம் வே நம்மளுக்கு யார் எக்ஸாம்பிள்னா ஜீசஸ். அவரு, பேதுரு, யோவான், இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கிறாங்க. தே சஃபர்ட் அ லாட். பால் சஃபர்ட் அ லாட். நவ் தே வில் பி இன் ஹெவன். த சேம் வே நம்ம அவங்கள பார்த்து என்ன செய்யணும்? எனக்கு சஃபரிங்ஸே வேணாம், பட் ஐ வாண்ட் டு லிவ் அ கிறிஸ்டியன் லைஃப்னா இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ அவங்கள பார்த்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, சஃபரிங் இஸ் அ மஸ்ட் இன் கிறிஸ்டியன் லைஃப். ஆனா அதை தாங்கக்கூடிய சக்தி கர்த்தர் இயேசுவா கொடுப்பார். நம்ம அதுல நம்ம ஜெயிச்சு நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்துல நம்ம என்டர் பண்ணணும். எவ்வளவு ஊழிய வேணா செய்யலாம், எவ்வளவு நாள் வேணா ப்ரே பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் உங்க சுவாபம், அதான் பேசிக் குவாலிஃபிகேஷன் டு என்டர் த கிங்டம் ஆஃப் காட். உங்க சுவாபம் மாறாவிட்டா இட்ஸ் ஆல் வேஸ்ட். உங்க சுவாபம் மாறணும்னா அது ட்ரைனிங் பீரியட் போகணும். அந்த ட்ரைனிங் பீரியட் கஷ்டமா இருக்கும். God makes you to learn in all aspects, all perspective of life. ஆஸ்பெக்ட்ஸ்ல உங்களை ட்ரெயின் பண்ணுவாரு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த கஷ்ட காலத்தை நம்ம தாண்டிட்டோம்னா ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். அந்த பரலோக ராஜ்யத்துல நம்ம சேர்த்துக்கொள்வார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பிரைஸ் தி லார்ட்.